இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுல நீங்க எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை முழு ஆண்டவர் ஆளுகைக்குள்ள கொண்டு வாங்க. ஆண்டவரை சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, இந்த வார்த்தைக்கு விரோதமா எழும்புகிற எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டுகிறோம். கர்த்தர் பெரியவர், எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு இந்த சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மைக்ல வாசிமா. இவ்விதமா அடுத்த வசனம் வாசினா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இதை யாருக்கு பேசுறாருன்னா, ஆண்டவர் நிறைய பேர் இந்த மத்தேயு புஸ்தகத்தை வாசிக்கும் போது அந்த முதல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் யாருக்குன்னா சீஷர்களுக்கு பேசுறாரு. யாருக்கு பேசுறாரு? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம்ல. ஆமே, யாருக்கு பேசுறாருன்னா சீஷர்களுக்கு பேசுற. இந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் சீஷர்களுக்காக இயேசு வாய் திறந்து சொன்னது. இயேசு 3 காரியங்களை செஞ்சாரு. 1, பிரசங்கம் பண்ணினார் தேவனை அறியாத ஜனங்களுக்கு. 2வது, உபதேசம் பண்ணினாரு தேவனை அறிந்த ஜனங்களுக்கு. 3வது, விடுதலை பண்ணினாரு. இது எல்லாருக்கும் வேணும் விடுதலை. இந்த 3 காரியங்களை இயேசு செஞ்சார். இங்க இயேசு என்ன பண்ணாரோ உபதேசம் பண்ணினார். யாருக்கு உபதேசம் பண்ணினார்னா சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணார். வசனத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குதுன்னா, அதை போலவே உங்கள் வெளிச்சம் மனிதர்கள் முன் பிரகாசிக்கட்டும், அப்பொழுது அவர்கள் உங்கள் நல்ல செய்கைகளை கண்டு பரலோகில் உள்ள உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்கள் வெளிச்சம் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? போன வாரத்தில் நீங்க உப்புன்னு சொன்னாரு. நம்ம யாரு? சால்ட். இப்ப நம்ம என்ன சொல்றாருன்னா வெளிச்சம் சொல்றாரு. வசனம் நீங்க யோவான்ல 1ஆம் அதிகாரம் வாசிச்சுன்னா உலகத்துல நான் வெளிச்சம் சொல்றேன். அதே யோவான்ல 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நான் தான் சொல்றாரு. அதான் நான் லைட்டு. எந்த மனுஷனையும் என்னால லைட்டா மாத்த முடியும். அப்ப லைட்டா மாறுவதற்கு என்ன பண்ணா மனிதன் அவரிடத்தில் அவரோடு இணைந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். உபதேசம் என்பது என்ன? டாக்டரின் என்னன்னா ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஒரு மனிதன் எப்படி வாழணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி யோசிக்கணும், இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான் உபதேசம். ஏன் வசனம் சொல்லுதுன்னா, பாவம் செய்த மனிதர்கள் தேவ மகிமையை அற்று போனார்கள், தேவனுடைய சாயலை இழந்துட்டாங்க. அவங்க என்ன காரியங்கள் பண்ணாங்கன்னா, அவங்க நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருந்தது. அக்கிரமம் செய்தார்கள். என்ன செய்தாங்க? கிரமமா ஒழுங்கா செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செய்யாம இருந்தால்தான் வசனம் சொல்லுது. நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அவருடைய நினைவுகள் பொல்லாததா இருக்குது, அவருடைய செய்கைகள் பொல்லாததா இருக்குது. அங்க அக்கிரம செய்கைக்காரர்கள். நீங்க வாசிச்சீங்கன்னா அதே மத்தையில நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்ப தேவன் யாரை அகன்று போக சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரரை அவரை விட்டு அகன்று போக சொல்றாரு. அப்ப தேவனுடைய கிரியைகள்லாம் வெளிச்சம். தேவனுடைய கிரியைகள் வெளிச்சம். அப்ப பிசாசின் கிரியை இருள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெளிச்சமா இருக்கீங்க, வெளிச்சத்தின் கிரியைகளை நடப்பீங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்ல நான் வாசிக்கிறேன் அந்த டிரான்ஸ்லேஷன். நீங்கள் குற்றமற்றவர்களும் தூய்மையானவர்களுமான பிழையில்லாத இறைவனுடைய பிள்ளைகளாய் நெறிக்கெட்டு சீர்கேடான இந்த தலைமுறையிடையே இருப்பீர்கள். இவருக்கிடையே நீங்கள் வான மண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களும் பிரகாசிக்க வேண்டும். நம்ம யார் மத்தியில் இருக்கிறோம்னா சீர்கெட்ட பிள்ளைகளோடு இருக்கிறோம், குற்றம் சாட்டுகிற மக்களோடு இருக்கிறோம், தேவனுக்கு விரோதமான கிரியை செய்கிற கிரியைனா பிசாசு இல்ல, கிரியைனா செயல்கள் செய்கிற மக்களோடு இருக்கும்போது நீங்க அப்படி இருக்காதீங்க, நீங்க வெளிச்சமா இருங்க. அப்ப அவர்கள் நடக்கிற மாதிரி நம்ம நடக்க கூடாது, அவர்கள் பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது.
அவங்க யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. இப்ப நான் இந்த காரியங்கள் பத்தி உங்களுக்கு இலகுவா சொல்ற காரியம்னா, இந்த பொல்லாத காலத்தில் தேவன் நம்மை குற்றம் சாட்டுவதற்கு அழைக்கல, குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறார். எப்படி இருக்குது? இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இவர்கள் சரியில்லை அதனால நான் கெட்டு போயிட்டேன், இவர்கள் சரியில்லை என் வாழ்க்கை பாழா போச்சு, இவர்கள் சரியில்லை அவர்கள் சரியில்லை குற்றம் சாட்டுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, குற்றம் சாட்டுகிறவரா தேவன் நம்மை அழைக்கல, குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழ நம்ம அழைச்சிருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவோட நீங்க பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப இந்த சுவிசேஷ புத்தகங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் வாய் திறந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் ஆழமான அர்த்தம் உடையது, ஆழமான வார்த்தைகளுடையது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெளிச்சம் இன்னதென்று காட்ட வேண்டிய தேவ ஜனம் தான் இன்னைக்கு இருளா இருக்கிறான். இன்னைக்கு யாருன்னா நம்ம தேவ ஜனம் யாருன்னா வெளிச்சம். நீங்க தான் வெளிச்சம். கடவுள் யாருன்னு இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. கடவுள் எப்படிப்பட்டவர் என்று நம்மிலிருந்து மனிதர்கள் மூலமா மற்றவர்கள் காண வேண்டும். நல்லா சொன்னல, அம்மாவை எதுக்கு உண்டாக்குனாரு? கடவுள் யாருன்னு காட்டுறதுக்கு. நம்மள எதுக்கு உண்டாக்குனாரு தெரியுமா? மறுபிறப்புல மறுபடியும் ஏன் நாம் பிறந்து வந்தோம் தெரியுமா? எதுக்கு ரட்சிப்பு தெரியுமா? இயேசு கிறிஸ்து யார் என்பதை பூமியில காட்டுவதற்கு நம்ம வந்திருக்கோம். அவருடைய செய்கைகளை விளக்குவதற்காக தேவன் நம்ம அழைச்சு வந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல நம்முடைய செய்கைகள் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். யாரை வெளிப்படுத்த வேண்டும்? அப்ப நம்முடைய செய்கை யாரை வெளிப்படுத்துது? நீங்க யாரை போல இருக்கிறீங்க? வசனம் சொல்லுது, உங்கள் பிதா பிசாசானா நீ போய் பேசு, உங்கள் பிதா தெய்வமானா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகரா நீங்க உண்மையா நடவுங்க. அப்ப நம்முடைய கிரியைகள் ரொம்ப முக்கியம். வேத வசனத்தின் பிரகாரம் நான் உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். உண்மையை நீங்க நல்லா புரிஞ்சுக்க. இது யாருக்கு பேசுறாருன்னா, இது மற்றவங்களுக்கு இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள் என்று பேரு. அந்த சீஷர்களுக்கு சொல்ற வார்த்தைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய தேவ ஜனம் பொய்யில நடக்குது. நம்ம பொய் பேசுறவர்கள் இல்லவே இல்லை. உண்மையான நம்ம உண்மை பேசுகிறவர்கள், நம்ம உண்மையாய் வாழ்கிறவங்க. இன்னைக்கு உண்மையாய் வாழ வேண்டிய தேவ ஜனம் பொய்யா வாழுது. நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்தமாய் வாழ வேண்டிய தேவ ஜனம் அசுத்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. அன்பினை கற்பிக்க வேண்டிய தேவ ஜனம் சண்டைக்காரரா இருக்கிறாங்க. நற்குணசாலிகளுடைய வாழ வேண்டிய தேவ ஜனம் துர்குணத்துல இருக்கிறாங்க. தேவன் நம்ம லைட்டா வச்சாரு, நம்ம லைட்டா இல்ல, இன்னைக்கு நம்ம இருளா இருக்கிறோம். நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா, ஒரு லைட் ஒரு இடத்துல பிரகாசமாக இருந்தா நிறைய பேருடைய பார்வையில படுமோ படாதா தெரியாது. ஆனா ஒரு லைட் ஃபியூஸ் வச்சுன்னா எல்லாரும் அட்டாக் பண்ணும். இந்த இடத்துல பிரகாசம் இருந்தது. அப்ப நம்ம நினைக்கலாம், நீங்க தேவனை விட்டு தூரம் போயிடும் போது நம்மள ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஃபியூஸ் போன லைட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வரைக்கும் பிரகாசிச்சுது, இது வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்தது, இது வரைக்கும் நல்ல காரியங்களை செஞ்சது. இன்னைக்கு லைட்டா இல்லைன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அப்ப தேவ ஜனங்கள் தேவனுடைய வழிகளை விட்டு வழி மாறும் போது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கிரியைகள் மாறுபற்றும், செயல்கள் மாறுபற்றும். தேவனாகிய கிறிஸ்து சீஷர்களுக்கு வாழ்வியல் முறைகளை சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? இது வாழ வேண்டிய வழி. இப்போ நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்திலேயே பாவத்தின் உச்ச காலகட்டம் தான் நோவா வாழ்ந்த காலம் உலகத்துல. ஏன்னா அப்பதான் அழிவு வந்துச்சு. என்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் உச்சத்துல போதோ அன்னைக்கு அழிவு வரும். தேவன் யாரும் கெட்டு போகணும் தேவனுடைய விருப்பமும் இல்லை. தேவனுடைய ஒரே விருப்பம் தான் தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப தேவன் காலம் தாமதம் எதற்காக பண்றாரு தெரியுமா? நீ ரட்சிக்கப்படணும்னு, அழிவு வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு தேவ ஜனங்கள் எப்படி ஆக்குறாங்க, அந்த கால தாமதத்தை வேற விதமா பயன்படுத்துறாங்க. ஆண்டவர் அமைதியா இருக்கிறான்னா ரெண்டு காரியத்துக்கு அமைதியா இருப்பாரு. ஒண்ணு, ரட்சிக்கப்படணும்னு அமைதியா இருப்பாரு. இன்னொன்னு என்ன பண்ணுவாரு தெரியுமா? பாவம் பூரணமாகட்டும், ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவன் போட்டோம், அப்படியே அமைதியா இருப்பாரு. இதெல்லாம் வேத வசனம். எமோரியர்கள் பாவம் இன்னும் அக்கிரமம் இன்னும் பூர்த்தி ஆகல, 4ஆம் தலைமுறை ஆபிரகாமும் உன் ஜனங்க வருவாங்க. அப்ப அந்த 4 தலைமுறை கால இடைவெளி எது கொடுத்தாருன்னா, ஒன்னு எமோரியருக்கு மனம் திரும்புற காலம். மனம் திரும்பாத பட்சத்தில் எமோரியர்கள் பாவத்தை பூரணமாக்கும் போது அவர்கள் துரத்தப்படுவார்கள். அப்ப நீங்க வாசிச்சீங்கன்னா, லேவியராகமத்துல எல்லாம் வாசிக்கும் போது இந்த கானான் தேசத்தின் குடிகளை கானான் தேசம் கக்கி போட்டு என்ன பண்ணுது? அந்த ஜனங்களுடைய அக்கிரம செய்கிறதுனால அந்த ஜனங்களை இந்த தேசம் துரத்திச்சு, கக்கி போட்டுச்சுன்னு வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் உங்க செயல்களை அக்கிரமமா மாத்திட்டு இந்த தேசத்தை விட்டு தூரம் போயிடாதீங்க ஆண்டவர் எச்சரிப்பார், தேசத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஆனா ஜனங்களுடைய செய்கைகள் கானானை போலவே, கானானின் ஜனங்களை போலவே மோசமான செய்கைகளை மாறினா பாபிலோன் சிறையிருப்பு போனாங்க. எத்தனையோ வாட்டி நீ வாசினா கடைசி பாபிலோன் சிறையிருப்பு போனாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா நியாயாதிபதி காலத்துல என்ன ஆகுனா, பாவம் செய்வாங்க, துன்பப்படுவாங்க,
ரட்சகரை எழுப்புவாரு, சால்வேஷன் வரும், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படியே இருப்பாங்க, திருப்பம் பாவம் செய்வாங்க. இப்படி ஒரு சர்க்கிள்லயே வாழ்ந்துருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் மனம் திரும்புவதற்காக நிறைய நேரங்களை ஏன் கொடுக்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில திரும்பும்படியா இருக்க, வருந்தி திருந்தணும். அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்க வாழ்க்கையில என்னத்தை கொண்டுனா ரட்சிப்பை கொண்டு வரும், மனம் திரும்புதலை கொண்டு வரும். சில பேர் பிரசங்கங்கள்ல துக்கப்படுவாங்க, ஆனா திருத்தம் வராது. ஏன்னா அது உலகத்துக்குரிய துக்கம். ஆமே. அப்ப ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க உலகத்துல வசனம் சொல்றது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, யாருக்காகனா சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் பார்த்தா போதும் என் வாழ்க்கைய. யார் சொல்லுவாங்க? ஆண்டவரை பார்த்தா போதும். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் உன் நற்கிரியைகள் காண வேண்டும். ஆண்டவர் சொல்லுவது ரைட்டா, நான் சொல்லுவது ரைட்டா? நாம சொல்றோம் எல்லாம் ஆண்டவர் பார்த்தா போதும். என்ன சொல்லும்? நான் வாழ்க்கைய ஆண்டவர் பார்த்தா போதும், ஆண்டவருக்கு தெரியும். நீங்க வேத வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ரகசியமாய் செய்ய வேண்டிய காரியம் கிறிஸ்தவனுக்கு 3 தான். ஒண்ணு ஜெபம், ஒண்ணு உபவாசம், ஒண்ணு தான தர்மம். இயேசு சொல்றாரு, தான தர்மத்தை அந்தரங்கமா செய், ஜெபத்தை அந்தரங்கமா செய், உபவாசத்தை அந்தரங்கமா செய். இனி கிறிஸ்தவ இதை 3 தான் வெளிப்படையா செய்யறான். மறைக்க வேண்டிய காரியத்தை மறைக்காம, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்டல் கிளியர் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில அந்தரங்கன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இது 3 தான் இருக்கணும். அந்தரங்கன்னா ரகசியம். ரகசியம் இருந்ததுன்னா உன் ஜெப வாழ்க்கை ரகசியமா இருக்கணும், உன் உபவாச வாழ்க்கை ரகசியமா இருக்கணும், உன் தான தர்மம் ரகசியமா இருக்கணும். மத்த எந்த செய்கையும் ரகசியமா இருக்கவே முடியாது. வேத வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நம்முடைய நீங்க வாசிங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:25. சொல்லுது, நற்கிரியைகள் வெளியரங்கமா இருக்கும், நற்கிரியைகள் நல்ல கிரியை மறைக்கவே முடியாது. நீ மறைக்க விரும்பினா, இந்த 3 காரியத்தை தவிர்த்து மற்ற காரியங்களை மறைக்க விரும்பினா அது தேவனுக்கு எதிரான காரியம். புரியுதான சொல்லுது? வசனம் சொல்லுது, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான நடக்க அந்தரங்க காரியங்களை மறைக்க விரும்புற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த 3 காரியங்களை மறைக்கணும். அப்ப வசனம் சொல்லுது, உன் நற்கிரியைகளை ஜனங்கள் காணணும். ஜனங்கள் யார் காணணும்? உன் நற்கிரியைகளை ஜனங்கள் காணணும். உன் நற்கிரியைகளை ஜனங்கள் கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிற செயல்களால ஒண்ணு பிதா மகிமைப்படுவார், இல்லைன்னா பிதாவுடைய நாமம் தூஷிக்கப்படுவது காரணமா இருக்கும். நான் கிறிஸ்தவர்களுக்கு பேசினு இருக்கிறேன், இந்த கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். ஆமே. நீங்க நற்கிரியை நம்முடைய ரட்சகரும் தேவனமாக இயேசு கிறிஸ்து நம்மை உலகத்துக்கு வெளிச்சம் சொல்றார். வெளிச்சம் என்பது நம்முடைய குணம், நம்முடைய பண்பு நலங்கள், நம்முடைய கேரக்டர். என்னது கேரக்டர்? உன் கேரக்டர் மறக்க முடியாது. நீ கோவக்காரனா இருந்தா வெளியரங்கமா நீ கோவக்காரன் தான். நீ கஞ்ச பிசினாரியா இருந்தா வெளியரங்கமா கஞ்ச பிசினாரி தான். நீ தாராளம் உள்ளவனா இருந்தா வெளியரங்கமா தாராளம் உள்ளவன் தான். நீ பரிசுத்தம் உள்ளவனா இருந்தா வெளியரங்கமா பரிசுத்தம் உள்ளவன் தான். மறைக்கவே முடியாது. நற்கிரியைகளை மறைக்கவும் முடியாது. நம் தேவனுக்கு விரோதமாய் சில நாட்கள் செய்கிற தீய காரியங்களை மறைக்கலாம், ஆனா ஒரு நாள் அது வெளியரங்கமாக்கப்படும். என்னைக்குமே ஆண்டவர் ஒரு காரியத்தை மறைச்சு வச்சுன்னு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பை கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஒரு நாள் ஒரு முட்டை இருக்குது, 21 நாள் கோழி அது மேல உட்காந்துச்சுன்னா 22வது நாள் என்ன ஆகும் தெரியுமா? கோழி குஞ்சு வெளியே வந்துடும். மறைக்க முடியாது முட்டையில. அதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்முடைய பாவம் மறைக்கப்படுதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, பூரணமாகாத வரைக்கும் நீ மனம் திரும்பிடு, அது ரகசியமா முச்சிடுறேன். என்னைக்கு ஒரு நாள் பூரணப்படுதோ அது வெளியரங்கமாக்கப்பட்டு அவமானத்துக்கு நேராக கொண்டு போயிடும். ஆமே. நம்முடைய நற்கிரியை மகிமைக்கு நேராக கொண்டு வருமானா நம்முடைய துர்க்கிரியை அவமானத்துக்கு நேராக கொண்டு வரும். ஆமே. அது வரும். நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஆமே. தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதர்களால் தான் தேவ சாயலை கொடுக்க முடியும். என்னைக்கு நம்ம பாவம் செய்தோமோ அன்னைக்கு தேவ சாயலை இழந்ததுனால நம்மளால நற்கிரியை செய்ய முடியல. நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவருடைய நினைவுகள் பொல்லாததா இருக்குது, அதனால செய்கை பொல்லாததா இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்ற நற்கிரியை செய்வதற்காக நீங்க வாசிச்சீங்கன்னா மறுபிறப்பு எதற்காகனா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 2:10 வாசிங்களா? 2
ஆஹ் ஆஹ் நாம எதற்காக பிறந்தோம் தெரியுமா? நல்லது செய்யறதுக்கு தான். யாரு நல்லது செய்யறதுக்கு தான் நம்மள ஆண்டவர் உருவாக்குனாரு. வசனம் சொல்லுது, நீங்க நம்மில் நற்கிரியை அவர் தொடங்கினாரு. அப்ப என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நற்கிரியை தொடங்கினதற்கு காரணம்னா, நம்மில் நற்கிரியை தொடங்கினவ நம்மை கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையில நற்கிரியை செய்ய வேண்டும் விரும்புகிறார். நமக்குள்ளேயும் நம்மை கொண்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்குள்ளேயும் என்னை கொண்டும் நற்கிரியை தேவன் செய்ய விரும்புகிறார். ரட்சிப்பு என்பது மனிதனுக்கு நற்கிரியை தொடங்குவது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன் இந்த நற்கிரியை தேவன் தொடங்கி இருக்கிறாரு? நான் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர போறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர போறாரு. வரும் பொழுது அவர் என்ன செய்ய போகிறாருன்னா, ஒரு வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, மத்தேயு 16:27 வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்ப ஆண்டவர் வரப்போறாரு. எதற்கு வரப்போறாருன்னா, பலன் அளிக்க வரப்போறாரு. நீங்க மத்தேயு 16:27, ரோமர் 2:6, வெளிப்படுத்தல் 22:12 வசனம் சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. அப்ப ஆண்டவர் ஏன் நற்கிரியை செய்ய நம்மளை படைச்சாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும், ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் எல்லாருக்கும் பலன் அவர் கூட வருது. அவர் வர போறார். அப்ப அவர் வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நற்கிரியைக்கு நம்ம வாழ்க்கையில உண்டாக வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? நற்கிரியை. நீங்க வாசிங்கன்னா நல்ல கிரியைனா நல்ல வேலைகளை செய்யணும். நல்ல வேலைன்னா நல்ல சம்பாதிக்கிற வேலை இல்லை, என் குணம் நல்லதா இருக்கணும். மறைக்கப்படுகிற காரியங்களை என் வாழ்க்கையில செய்யவே கூடாது. நான் மறைக்கப்படுகிற காரியங்கள் 3 தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில: தானம், தர்மம், ஜபம், உபவாசம். ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த 3 காரியத்தை வெளியரங்கமா செஞ்சுட்டு எதை மறைச்சு செய்யணும், மறைச்சு, அதான் ஒரு மாதிரியா கிறிஸ்தவ வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சமூகத்துல கேட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரு, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல செய்யத்தகாத காரியங்களை இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, இப்ப என்ன காரியங்கள் இதை பார்க்கிற சில பேரும் இந்த நாள இடறி போறாங்களே, என்ன காரியங்கன்னா, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ மனம் திரும்ப அது போ, நான் உங்களுக்கு சொல்ற காரியம். ஆண்டவர் பலன் அளிக்க வராரு. ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, ஒருவன் இடறுதலுக்கு காரணமா இருந்தா அவனை எந்திர கல்ல கட்டி கடலின் ஆழத்துல போடுவது நல்லமா இருக்கும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நம்முடைய செய்கைகளும் செயலும் தேவனை பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை வாழணும். தேவனை துக்கப்படுத்துற வாழ்க்கையிலும் மற்ற கிறிஸ்தவை அறியாதவர்கள் செய்கிற வாழ்க்கை முறைகளை நீங்களும் நானும் செய்யவே கூடாது. அது நம்ம தகாத காரியத்தை நாம் செய்யும் போது தகாத காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆமென். பிசாசுக்கு நீங்க வாழ்க்கையில அப்படின்னா, பிசாசுக்கு வழியை ஓபன் கொடுக்குதுன்னா தெரியுமா? பாவம். என்னைக்கோ தேவன் நம்ம ரட்சித்து நம்முடைய எல்லையில இருந்து சாத்தானை துரத்தி நம்ம இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளை அழிச்சு நம்ம வாழ்க்கையில ஒரு எல்லையை போட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு சிஸ்டத்தை உண்டாக்கி பாதுகாப்புல நம்மளை வச்சிருக்கிறாரு. என்னைக்கு நம்ம பாவம் செய்கிறோமோ அந்த பாதுகாப்பு சிஸ்டத்துல இருந்து ஒரு வழியை ஓபன் பட்டு சாத்தானுக்கு வழி விடுறது சமம். அப்ப சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்ம சரீரத்துல வந்தா அவன் மிகப்பெரிய அசுத்தமான காரியங்களை, அவதூறான காரியங்களை, அழிவின் காரியங்களை செய்வான். அப்ப நம்ம நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்வதற்காக தான் உபதேசம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காட். நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவனுடைய உபதேசம் இல்லாம நம்மளால நற்கிரியை செய்ய முடியாது. எல்லாரும் வேலை செய்யறோம். கண்ணு இருக்குது, எல்லாருக்கும் கண்ணோட வேலை என்னது? பாக்குறது. கை இருக்குது, கையோட வேலை என்னது? செயல்படுறது. வாய் இருக்குது, வாயோட வேலை பேசுறது. நல்லா பேசுவோம். நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா கண்ணோட கடமை பாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆண்டவர் எவைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு, அதுதான் உபதேசம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, கை இருக்குது, எல்லாரும் வேலை செய்யலாம், ஆனா எல்லாரும் செய்யற வேலையை என்னால செய்ய முடியாது. வசனம் சொல்றது, இந்த சரீரத்தை நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணலாம், ஆனா இந்த சரீரத்தை பரிசுத்தமா யூஸ் பண்ண பைபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காட் தான் நம்மளுக்கு உபதேசம். தேவன் கொடுக்கிற, நம்மளை நடத்துகிற வழிமுறைகள். வசனம் சொல்றது, நீங்க 2 தீமோத்தேயு 3:15 வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:15 வசனம்.
ஆஹ் ஆஹ் உம் படிவாசி 17 வரைக்கும் வாசி. ஆஹ் 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 நற்கிரை செய்ய நம்மை தகுதி ஆக்குவது வேத வசனம். இன்னைக்கு வேத வசனம் இல்லாம உங்களால நல்ல காரியம் செய்யவே முடியாது. நீ செய்வ, அத நல்லதை செய்யணும்னா வேத வசனம் வேணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத வாக்கியம் நம்ம வாழ்க்கையில 4 காரியங்களை செய்து. முதலாவது உபதேசத்தை கொடுக்கும். உபதேசம் என்பது டாக்டரின், இன்ஸ்ட்ரக்ஷன், கடவுள் கொடுக்கிற ஆலோசனை. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு சொல்லி கொடுக்கிற வழிகள் தான் வேத வசனம். அப்போ வழிகளை சொல்லி கொடுத்த பிறகு என்ன ஆண்டவர் பண்றாருன்னா, அடுத்த கட்டம் வந்து கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல்னா, நீ தவறு செய்யும் போது இந்த வேத வசனம் தவறுன்னு சொல்லும். வேத வசனம் உபதேசிக்கிறது மாத்திரமல்ல, வேத வசனத்தை உபதேசிக்கிறவர்கள் தவறு செய்யும் போது தவறுன்னு சொல்லணும், தீர்ப்பு எழுதக்கூடாது. அந்த காரியங்களுக்கு பிற்பாடு கர்த்தர் சித்தமா நான் பேசலாம். அப்ப முதலாவது உபதேசிக்கணும், 2வது கடிந்து கொள்ளணும், 3வது என்ன பண்ணணும், சீர்திருத்தணும், 4வது என்ன பண்ணணும்னா நீதியை படிப்பிக்கணும், ட்ரெயின் பண்ணணும். இப்ப வேத வசனம் நம்ம வாழ்க்கையில கொடுக்கப்படுவதற்கு 4 காரணங்கள் இருக்கு. 1, உபதேசிப்பதற்கு. நாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும், எல்லா செயல்முறைகளுக்கான காரியங்களை வேத வசனம் சொல்லும். ஒரு மனிதன் வாழ்க்கையில பிறந்தது முதல் மறிக்கிறது அவன் என்ன செய்யணும், உன் வாழ்க்கையில நீ எப்படி நடக்கணும், நீங்க வாசிச்சா நான் உங்களுக்கு போக எப்படி இருக்குன்னு பைபிள் சொல்லுது, எல்லாருக்கும் சொல்லுது. ஆமே. அப்ப முதலாவது உபதேசிக்குது, 2வது கடிந்து கொள்ளுது, 3வது சீர்படுத்துது, 4வது என்ன பண்ணுது, ட்ரைனிங் பண்ணுது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கு. என்ன பண்ண, ட்ரைனிங் பண்ண, பழக்கப்படுத்துது, நம்மள நீதியில் பழப்பிக்கிறது. ஏன்னா நான் முதலாவது கடிந்து கொள்வது எதற்குனா, நீ தப்பு செய்யறன்னு உபதேசம் பண்ணுவது எதுனா, முதலாவது தேவனுடைய மனநிலையை நமக்கு காட்டுறாரு. நீ உப்புன்னு சொல்றாரு, நீ வெளிச்சம் சொல்றாரு, நான் யாரு, நான் எப்படி வாழணும், முதலாவது ஆண்டவர் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீ இப்படிதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார், கடிந்து கொள்றாரு. என்னத்து கடிந்து கொள்ற, நீ செய்யற விதம் தப்பு, நீ பார்க்கிற விதம் தப்பு, நீ யோசிக்கிற விதம் தப்பு, நீ செயல்படுகிற விதம் தப்பு, மனிதனுடைய உறவு முறையில நீ தவறா இருக்கிற. ஒரு உறவு எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் எப்படி பேசணும், ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு மனுஷன் எப்படி செயல்படணும், சிறு பிள்ளைகள் இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்குது. ஒரு தாயா இருந்தா ஒரு தாய் எப்படி நடக்கணும், ஒரு தகப்பனா இருந்தா ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும், வேத வசனம் இதெல்லாம் சொல்லுது. ஆமே. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மள எல்லா காரியங்களும் வசனத்தை வைத்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சீர்படுத்துகிறார். முதலாவது உபதேசிக்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, 2வது கடிந்து கொள்றாரு, நீ தப்புன்னு சொல்றாரு, 3வது கடிந்து கொள்றாரு, சீர்படுத்துறாரு, சரியான பாதையில நடத்துறாரு, 4வது ட்ரெயின் பண்றாரு, தொடர்ந்து பழக்குவிக்கிறார். இப்ப வேத வசனம் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் படிக்கும் பொழுது, அனுதினமும் தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை செவி சாய்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியை செய்ய நம்ம தகுதி உள்ளவர்களா மாத்துறோம். ஒரே நாள்ல உங்களை மாத்த முடியுமானா தெரியாது, ஆனா வசனத்தை படிக்க படிக்க வாழ்க்கையில மாத்த முடியும். வசனம் சொல்லுது, உன்னை நற்கிரியை செய்வதற்காக உருவாக்கப்பட்டேன், உன்னை நற்கிரியை செய்வதற்காக நான் பழக்கப்படுத்துறேன். ஆண்டவர் உருவாக்கப்பட்டது பழக்கப்படுத்துறேன். என்ன பண்றாரு, ஒரு டாக்டர் பிறக்கிறது இல்ல, ஒரு டாக்டரை உருவாக்குறோம். ஒரு இன்ஜினியர் பிறக்கிறது இல்ல, ஒரு இன்ஜினியரை உருவாக்குறோம். ஒரு அட்வொகேட் பிறக்கிறது இல்ல, ஒரு அட்வொகேட், ஒரு மனிதன் பிறந்த மனிதனை அவனை ட்ரெயின் அப் பண்ணி அந்த பொசிஷன் கொண்டு வரும், ட்ரைனிங் அதை செய்யும். அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, நற்கிரியை செய்வதற்கு நீ மறுபடியும் பிறந்து இருக்கிற, ஆனா நற்கிரியை செய்வதற்கு நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். வேத வசனம் நம்ம ட்ரெயின் அப் பண்ணும். நம்ம என்னைக்குமே சரியான வார்த்தையை பேச முடியாது. வசனம் சொல்றது, ஒரே வாயில இருந்து கசப்பும் தித்திப்பான நீர் வராது, சபித்தலும் துதித்தலும் வராது, ஆசீர்வாதம் எல்லாம் வராது. அப்ப நம்ம நாக்கை ட்ரெயின் பண்ணும், பேசுற விதத்தை ட்ரெயின் பண்ணும். பேசுறது சரியா இருக்குன்னா யோசிக்கிறது சரியா இருக்கணும், யோசிக்கிறது சரியா இருக்குன்னா உள்ள போற வார்த்தை சரியா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்தா இரவும் பகலும் வேதத்தை யோசி. நீ எதை யோசிக்கிறியோ அதை பேசுவ, எதை பேசுறியோ அதன்படி செய்வ. பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் உண்டு. நீ எதை பேசுறியோ யோசனைக்கும் சம்பந்தம் உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வசனங்களினால ட்ரெயின் பண்ண விரும்புறேன். அப்ப பார்க்கணும், எதை பார்க்கணும்னு வசனம் சொல்லுது, நடக்கணும், எப்படி நடக்கணும்னு வசனம் சொல்லுது, சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு வசனம் சொல்லுது, உறவு முறைகள் இருக்குது, எப்படி உறவு முறைகளை அமைக்கணும்னு வசனம் சொல்லுது. எல்லாரும் கெட்டு போன காலத்துல வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்துல அந்த வாழ்ந்த பொல்லாத மனிதர்களுக்குள்ள அவன் வெளிச்சமா இருந்தான். வசனம் ஏன்னா அவன் வெளிச்சமாகிய தேவனோடு தொடர்ந்து நடந்துனே இருந்தான்.
அவன் கர்த்தரோட நடந்தா கர்த்தரை போல வாழ்ந்தான். உன் கடவுளோட இருக்கிற க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான் கடவுளுக்குள்ள உங்களுக்கு மாத்தும். என் கடவுளோட நடக்காம, கடவுளோட பேசாம, கடவுளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காம கடவுளை போல வாழ முடியாது. வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். அப்ப நாமளும் நன்மை செய்யணும்னா நன்மை செய்த இயேசுவோட இருக்கணும். எந்த நன்மையை யார் வாழ்க்கையில எப்படி செய்யணும்னு வசனம் சொல்லுது, அதை செய்யணும். ஆமே, நான் சொல்லுது புரியுதுங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்ல உண்மை உள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று தேவன் நம்ம வாழ்க்கை அழைச்சிருக்கிற. அப்ப நம்ம நற்கிரியை செய்கிறவனுக்கு யார் சாட்சி தரணும் தெரியுமா? ஒண்ணு தேவன் சாட்சி, ரெண்டாவது என் மனசாட்சி, மூணாவது பிசாசு சாட்சி. அவன் குற்றம் சாட்டுகிறவன் அவன் நம்ம இடத்தில் குற்றம் சாட்ட துணியவே கூடாது. 3 இடத்துல நம்ம சாட்சி வாழ்ந்துட்டனா, சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டனா, சாட்சியை பெற்றுக்கிட்டனா பரலோக வாழ்வு நிச்சயம். தேவன் நமக்கு சாட்சி கொடு. வசனம் சொல்லுது கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். அப்ப நீ உத்தம வாழ்க்கை வாழ்ந்தீனா கர்த்தர் உன்னை புகழ்வார். நீ உத்தம வாழ்க்கை வாழலன்னா கர்த்தர் கண்டிப்பா உன்னை தள்ளி விட மாட்டாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. அப்ப என் மனசாட்சி சொல்லணும், நான் செய்து தப்பா ரைட்டான்னு என் மனசாட்சி எனக்கு சாட்சி கொடுக்கலன்னா என்னால முடியவே முடியாது. மூன்றாவது பிசாசு அவன் பிதாவின் இடத்துல போய் நிப்பான். இப்ப என்ன குறிச்சு அவன் போய் பொய் சொன்னானா பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் நம்ம கிட்ட போய் சொல்லுவான், தேவனிடத்துல அவன் போய் சொல்ல மாட்டான். தேவனிட்ட போய் சொல்ல மாட்டான். அப்ப நம்மை குறித்து அவன் தேவனிடத்தில் என்ன சாட்சி கொடுப்பான்? நம் செய்கையை அறிந்திருக்கிறான்ல. நம்ம பாவம் செய்வோமானால் பாவம் செய்தும் பிதாவினிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ற முதல் ஆளே சாத்தான் தான். அப்ப நம்ம நற்கிரியை செய்கிறவள் என்று சாட்சி பெற வேண்டிய 3 இடம் இருக்குது. ஒண்ணு தேவன், ஒண்ணு நம்ம மனசாட்சி, இன்னொரு சாத்தான். ஆமே. அப்ப பேச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா விதத்துல நீங்க வாசிச்சுன்னா ஒவ்வொரு விதத்துல நம்ம வாழ்க்கை நீங்க வாசிச்சீங்கன்னா தீமோத்தேயுல நீங்க எடுங்களேன், தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீயோ நீ பேசு. எப்படி பேசு? உன் உபதேசத்துக்கு ஏத்த மாதிரி நீ பேசு. உன் பேச்சு எப்படி இருக்கணும்? பேச்சு உன் உபதேசத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கணும். தீத்து கிட்ட சொல்ல நீ பேசு. பவுல் எழுதுறாங்க தீத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், நீ உபதேசத்தின் படி பேசு. கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து, அசிங்கமான வார்த்தை உன் வாழ்க்கையிலிருந்து, அவதூறான வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நீ பேசு, ஆனா ஆரோக்கியமானதை பேசு. நீ வசனம் சொல்லு, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல். நீ உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா நீ பேசவே மாட்ட. இயேசு வாயத்திலிருந்து பேசும்போது ஆச்சரியப்பட்டார். நீ பேசு. எப்படி பேசுனா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் பேசு. பொய் பேசாத, அவதூறு பேசாத, கோல் சொல்லாத, கேவலமான காரியங்களை செய்யாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசாத, அசுத்தமான காரியங்களை பேசாத. காமெடி அடிப்பாங்க தெரியுமா சில பேர்லாம், ஃபில்தி காமெடி, ஜோக்கே அசுத்தமான ஜோக்கா இருக்கு. ஏன் உங்க வேலையில அசுத்தமான ஜோக்கர் தெரியுமா? ஹார்ட் அசுத்தம். ஹார்ட் அசுத்தமா இருந்தா தாட் அசுத்தமா ஆகும். தாட் அசுத்தமா இருந்தா உன் டங் பேசுது எல்லாமே கெட்டதா பேசும். திடீர்னு எல்லாம் அசிங்கமான ஜோக் வராது. அந்த ஜோக் பிறக்கிற இடம் இருதயம். வார்த்தை பிறக்கிற இடம் இருதயம். எங்க பிறக்கும்? அசிங்கமான ஜோக் எப்ப வரும் மனுஷன் வாழ்க்கலாம்? வாழ்க்கை அசிங்கமா இருக்கும்போது தான் வரும். ஆண்டவர் சொல்ல அந்த மாதிரி காரியங்கள்லாம் பேச முடியாது. அந்த மாதிரி ஜோக் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் ஜோக் அடிக்கூடாது. அப்படி அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடாம உள்ளதே உள்ளது என்றும் இல்லாதது இல்லாத என்றும் பேச வேண்டும். அப்ப எப்படி பேச வேண்டும்? வார்த்தை நிறைய இருக்குது. எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாதுன்னு இருக்குது. நிறைய காரியங்கள் இருக்குது. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் உள்ளதே உள்ளது என்று இல்லாதது இல்லாத என்று பேசு. எப்படி பேசு? உள்ளதை உள்ளதென்று பேசு, இல்லாதத இல்லன்னு பேசு. மாத்தி பேசாத. அடுத்த சொல்ற, அவதூறு பேசாத, அபாண்டமா பேசாத, அடுத்த அவன புறங்கூறி பேசாத, அடுத்து சொல்ல கெட்ட வார்த்தை பேசாது, அடுத்து சொல்லாத சாப வார்த்தை பேசாது. அதுக்கிட்ட வாசிப்போம். அடுத்தது, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும். யாருக்கு சொல்றாரு? வயசான வயது நல்ல யங் இல்லாம ஒரு 40 வயசு அந்த கிட்ட வந்தாங்கன்னா, முதிர் வயதுள்ள, அதாவது அந்த யங்கு வாலிபத்தை தாண்டுகிற ஆண்கள் சொல்றாரு, முதிர் வயதுள்ள ஆண்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜாக்கிரதை. எதுக்கு ஜாக்கிரதையா இருக்குது?
நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமா இருக்கும்படி புத்தி சொல்லு. நான் யாருக்கு எப்படி இருக்கேன்னா, நல்ல ஆண்களுக்கு சொல்றேன். முதிர் வயதுள்ள ஆண்கள்னா கிழவனுக்கு இல்ல, அந்த வாலிப வயதுல இருந்து தாண்டி அவங்க வாழ்நாளெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு மனிதனோடு தேவன் பேசுகிற காரியம் என்னவென்றா, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கு. என்ன சொல்ற? எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? நல்ல ஒழுக்கமா இருமா, நல்ல ஒழுக்கமா இரு. எதுக்கு சொல்றாரு? ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். ஒழுக்கம் கெட்ட ஒழுக்கம்னா எதுனா, எல்லாவற்றிலும் ஒழுக்கம் இருக்குது. ஒழுங்குள்ள நடவடிக்கை சொல்லுது. வசனம் வாசிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அப்புறம் நீங்க வாசிங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமை ஆகாதவர்களுமாய் இருக்க வேண்டும். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு. ஆனா நீ வாசிச்சீங்கன்னா சொல்லாரு, அது அம்மாவுக்கு சொல்றேன். அம்மா எப்படி இருக்கணும்? எடுக்கணும், பரிசுத்தத்துக்கு ஏற்ற நடக்கையில இருக்கணுமா. உன் நடக்கை எப்படி இருக்கணும்? உன் உடுத்துதல் எப்படியா இருக்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, உன் நடக்க, உன் பேச்சு, உன் உடுத்துதல் எல்லாமே எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்ல, ஆனா உன் ட்ரெஸ் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துமா? வசனம் சொல்லுது, உன் நடக்கையில பரிசுத்தமாயிரு. உனக்கு நீ அவதூறு பண்ணாத, அபாண்டமான காரியங்கள் செய்யாத. அடுத்தது வசனம் சொல்லுது, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு இளம் பெண்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களா இருக்கணுமா. இளம் பெண்கள், இளம் தாய்கள் ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, தேவ வசனம் தூஷிக்க இடம் கொடுக்காது. நீங்க போய் வாசிச்சீங்கன்னா, இதை போய் நீங்க கடைசி வரைக்கும் ஒரு 15 வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, முதிர் வயது உள்ளவன் எப்படி வாழணும்னு இருக்குது, வாலிபன் எப்படி வாழணும்னு இருக்குது, வயதிகர் எப்படி வாழணும் இருக்குது. எல்லாரும் நற்கிரியை செய்கிறவளா வாழணும். நீ சர்ச்சைக்கு வந்துட்டேன்னு பேரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு பேரு, உன் பேரை மாத்துறது இல்ல, உன் வாழ்க்கை முறை மாறுவதா கிறிஸ்தவம். இன்னைக்கு பேரை மாத்துறோம், ஊரை மாத்துறோம், கலரை மாத்துறோம், ட்ரெஸ்ஸை மாத்துறோம், கொண்டைய மாத்துறோம், செப்பலை மாத்துறோம், எல்லாம் மாத்த வேண்டியதை மாத்தவே இல்லை. ஆண்டவர் சொல்ற, உன் வாழ்க்கையை மாத்து. உன் வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்கணும்னா ஆண்டவருக்கு ஏற்றமுள்ளவளா இருக்கணும். ஆமே, நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அதாவது எதிராளி நம்மை குற்றப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழணும். எப்படி வாழணும்? என் வாழ்க்கைய எதிராளி குற்றப்படுத்த கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம யாரோ ஒரு எதிரி இருக்கிறான்ல, அந்த எதிரி கூட சொல்லணும் இவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு. எதிராளி குற்றச்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, முதல் 3 செஞ்சுரி 300 வருடம் சபை கடுமையான உபத்திரத்துல போச்சு. சபையை அழிக்க நினைப்பதற்காக எவ்வளவு பேர் கங்கணம் கட்டி சுத்தின்னு இருந்தாங்க. ஆனா ஒருத்தரும் அவங்க மேல சொன்ன குற்றச்சாட்டு ஒரு தப்பான குற்றச்சாட்டம் இல்லவே இல்லை. அவங்க ஒடுக்கப்பட்டாங்க சத்தியத்திற்காக, அவங்க அடிக்கப்பட்டாங்க சத்தியத்திற்காக. தவறான வாழ்க்கை வாழ்ந்தான்னு அவங்க வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஆமே, இன்னைக்கு சபையில களை பிழுந்துச்சு. இன்னைக்கு சபையில நான் யோசிச்சு தாண்டவர, சபைகள்ல கலையும் வளரும், கோதுமையும் வளரும். எது வரைக்கும் வரும் தெரியுமா? ஆண்டுடைய வருகைக்கு வரைக்கும் வரும். ஆமே, ஆண்டு இருக்குது அழுதுன்னா தெரியுமா? ஆண்டவர் கோதுமை எல்லாம் கலைய பார்த்து தான் வாழ்க்கைய மாத்திக்குத. என்ன சொல்ல, இனி கோதுமையாய் வாழ வேண்டியவர்கள் கலைய பார்த்து கெடுக்கிறாங்க. நான் அப்படி இருந்தா என்ன? அந்த நான் அழுகுற காரியம் தான். அவர்கள் சீர்கெட்ட பிள்ளைகள். அந்த சீர்கேடு ஒருத்தன் ஒட்டுகையமானா அவன் வாழ்க்கையில கெந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்துல போட்டு நல்லா இருக்கும். ஆமே, நற்கிரியை என்பது என்னன்னா, என் எதிராளி என்னை குற்றம் சாட்ட முடியாத ஒரு வாழ்வு. நான் என்ன நற்கிரியை செய்யணும்னா, நான் என்ன செய்யணும்? எனக்கு பார்த்தா நம்மள எல்லாரும் குற்றம் சாத்திடுறாங்களே, போற போக்குல சொல்லிட்டு போயிடுறாங்களே. குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்வுக்கு சொந்தக்காரரா நீங்களே நானும் மாறணும். இப்ப நம்மளை பார்த்து எப்படி சொல்றாங்க, நம்மளை பார்த்து நம்ம சொல்றாங்கன்னா நம்ம வாழ்க்கையில இயேசுவை பார்த்து யாரா சொன்னாங்களா? இயேசுவை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா? இயேசு சொல்ல, நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க பூமியில வாழ்வது பார்த்தா கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை வாழ்வது பார்த்தா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமே, அப்ப விதவை எப்படி இருக்கணும்? நான் வாசிச்சு பார்த்தேன். நீங்க வாசிச்சீங்கன்னா தீமோத்தேயுல வாசின 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் உங்களோட பர்சனலா பேசுறேன். இந்த காரியங்கள்னா தீமோத்தேயு சொல்ல, 60 வயதுக்கு குறையாத விதவை லிஸ்டே எடுத்துக்காத. என்ன சொல்றாரு? உங்க காரியங்களை கொண்டு வந்துடாரு. அவங்க சொல்றாங்க, அவங்க தன்னுடைய கணவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும்ன்றாரு. எதுக்குறாரு சொல்றாரு?
அவர் சொல்றாரு, பிள்ளைய வளர்க்க வேண்டும், அந்நியரை உபசரிக்க வேண்டும், பரிசுத்தவான்களுக்கு கால்களை கழுவுறவங்களும், உபத்திரப்படுவதற்கு உதவி செய்யணும், நற்கிரியைகளுக்கு சாட்சி பெற்றவர்களை நீங்க அவங்களை சேர்த்துக்கின்ற. நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் எப்படி அர்த்தமா, கணவன் உள்ளவன் எப்படி வாழணும், கணவன் இல்லாதவன் எப்படி வாழணும், மனைவி உள்ளவர்கள் எப்படி வாழணும், மனைவி இல்லாதவர் எப்படி வாழணும் எழுதி வச்சுக்கிறார் ஆண்டவர். இந்த மனுஷன் எல்லா கிரியைகளையும் எழுதி வச்சிருக்கிறாரு. பிள்ளை எப்படி நடக்கணும்னு எழுதி வச்சுக்கிறாரு, தகப்பன் எப்படி நடக்கணும்னு எழுதி வச்சுக்கிறாரு, பெண் பிள்ளை எப்படி நடக்கணும்னு எழுதி வச்சுக்கிறாரு, ஆண் பிள்ளை எப்படி நடக்கணும். உன் நற்கிரியை கண்டு பிதா மகிமைப்படணும். அல்லேலூயா. அன்பத்தி தேவன் எல்லா மனிதரிடத்துல உத்தம வாழ்வை எதிர்பார்க்கிறார். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா தெரியுமா, வசனம் சொல்லுது, நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் கனியுள்ள காலத்தில் வந்து கனியை எதிர்பார்க்கிறார். கனி என்பது என்ன தெரியுமா, அவுட்கம், மனுஷன நல்ல கிரியை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் ஒரு நாள் ஒரு வருஷம் வைக்கலாம், அது நல்ல வாழ்க்கை வாழ்தான்னு பாக்கலாம். சில பேருக்கு இது என்ன காலம் தெரியுமா, கிரேஸ் பீரியட். என்ன பீரியட்? எப்போ வசனம் சொல்லுது, நீங்க 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் யோவான் சொல்வாரு, கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டே அக்கினியிலே போடப்படும். ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொன்னவர் தான் சொல்றாரு, கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதேதான் சொல்ற, உன் மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்ற, மனம் திரும்பி கனி கொடுத்து 2 விதமா இருக்குது. எப்படி மனம் திரும்ப கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி மனம் திரும்ப கூடாது தெரியுமா, ஆக்கினை தீர்ப்பு வரணும், மனம் திரும்ப கூடாது. அது வசனம் சொல்லுது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களை வகை காட்டின பரிசேயரையும் சதுசேயரையும் வேத பாரகரையும் பார்த்து, ஏன்டா நரகத்துக்கு போயிடக்கூடாது, நான் மனம் திரும்புறேன். அப்படி இல்ல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் நடவடிக்கைக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இருக்குது. ஆனா சொல்றாரு, ஆயக்காரரும் பாவிகளும் அவரிடத்தில் வரும்போது அவருக்கு சந்தோஷமாய் ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து கேள்வி கேட்கிறார். ஏன்? அவங்க மனம் திரும்ப விதம் சரி, இவங்க மனம் திரும்ப விதம் தப்பு. அப்போ உங்க மனம் திரும்புற விதத்தை குறித்து தேவன் ஜாக்கிரதை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். இப்போ மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், மனுஷர் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினா தம்முடைய தூதர்களோடு வருவார், அப்பொழுது அவனவன் செய்கைக்கு தக்கதான பலனை தருவார். அப்ப ஆண்டவர் உன்னை மனம் திரும்பி உன்னை பூமியில கொண்டு வந்ததுன்னா தெரியுமா, உன் கிரியை எப்படியா இருக்கு. உன் கிரிய வசனம் சொல்லுது, யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாததா இருக்குது. தெரியுது? அப்ப பொல்லாத யோவான் 7:7 சொல்லுது, உலகத்தின் கிரியை பொல்லாதது. அப்ப வசனம் சொல்லுது, உன் தகப்பன் பிசாசா இருந்தா உன் கிரியை பிசாசு போலதான் இருக்கும். உங்க தகப்பன் யா இயேசு கிறிஸ்து பூமியில சொல்றாரு, நீங்க பிதான் கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்ப எங்க அப்பா அவரா இருந்தா நீங்க வசனம் சொல்லுங்க, பிதா பூரண சர்க்குணர், எல்லா குணத்திலும் நல்லவர் அவரு. அப்ப அவரை பின்பற்றுகிற நாம கெட்ட குணத்துல இருந்தா நம்ம லிட்டரலா என்ன சொல்றோம்னா, எங்க அப்பா சாத்தான்னு சொல்றோம். அல்லேலூயா. ஒருவன் பொல்லாங்கினால் உண்டானா அவன் கிரியை வசனம் சொல்றது 1 யோவான் 3:12 வாசிப்போமே. 1 யோவான் 3:12 எடுத்து வாசிப்போம். வசனம் சொன்னது நீங்க வாசிச்சீங்கன்னா, காயின் பொல்லாதவனா இருந்தான். ஏன் சொல்லமா, அவன் பொல்லாதவனோட தொடர்பு வச்சிருந்தான். இப்ப 2 காரியங்கள் தான் இருக்கணும். ஒண்ணு, தேவனால் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நடத்தணும். அந்த காலத்துல பாவம் செஞ்சு காயின் சாத்தானோடு தன் வாழ்க்கைய இணைச்சினான். இப்ப என்ன பண்ணா, ஒரு காணிக்கை எடுத்துன்னு வராங்க, தேவன் ஒருத்தனுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறாரு, ஒருத்தனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, ஏதோ சம்திங் அது. அப்ப நல்ல காரியங்கள்லாம் என்ன பண்ணனா, என் காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கல என்று சொல்லி மனம் திரும்பணும். ஆனா சாத்தான் என்ன சொல்றா, காணிக்கை கொடுக்குது ஆளே இல்லாம ஆக்கிட்டான். வசனம் சொல்றது, அவன் பொல்லாங்கனினால் உண்டாக்கப்பட்டு அவன் பொல்லாத கிரியை செய்து இருக்கிறான். நீங்க வாசிச்சீங்கன்னா, நாங்கள் சொல்ற வேதத்துல மிகப்பெரிய பாவம் என்னன்னா, சகோதரன் சகோதரிக்குள்ள இருக்கிற பகை. பயங்கரமான பாவம். இந்த பாவத்தை தேவன் சொல்றாரு. வசனம் சொல்றது, காயின் வாழ்க்கையில அவன் முதல் செஞ்ச பாவம் அதுதான். சகோதர கொலைபாதகன், சகோதரனை சகோதரிய பகைக்கிறது மிகப்பெரிய பாவம் பைபிள் பிரகாரம். ஆமென்.
சாத்தானுக்கு சொந்தமானவன் சாத்தான் கட்டுப்பாட்டில் உள்ளபடியால் சாத்தானை போல செயல்படுறான். அப்ப நீ சாத்தானை போல செயல்படுறன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிலாங்கிங் டு சாத்தான். நீ சாத்தானுக்கு சொந்தமானவன். நீ சாத்தானோட கை கோர்த்திருக்கிற. நீ சாத்தான் மாதிரி செய்வ. சொல்லல சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை சாத்தானோடு இருந்துச்சுன்னா உன் செயல் சாத்தான போல இருக்கும். நீ சர்ச்சிலே இருக்கலாம், நீ பேர் கூட மாத்திட்டுக்கலாம், நீ ஞானஸ்தானம் கூட எடுத்துக்கலாம். ஆனா உன் வாழ்க்கை சாத்தானோட சம்பந்தப்பட்டுச்சுன்னா நீ சாத்தான் தான். நீ சாத்தானின் கிரியை பூமியில நடப்பிச்சுன்னா நீ சாத்தான் தான். அடிக்கடி என் மனதுல ஆழத்துல நான் கர்த்தருடைய கரத்துல இருந்தா கர்த்தர் பயன்படுத்துவார். நான் சாத்தான் கரத்துல இருந்தா சாத்தான் தான் என்ன பயன்படுத்தும். நீ சபையில இருந்தாலும், நீ ஊழியரா இருந்தா கூட, உண்மைக்கு சொல்றேன், கர்த்தருடைய சத்தியத்தை நான் சொல்றேன், நீ யாரா இருக்கிற, யார் கையில இருக்கிறியோ அவங்கள போல இருப்ப. இப்ப சபையை பிரிச்சிடலாம் ஈஸியா. எப்படி? நீ சாத்தான் கையில இருந்தா. நீ சண்டை பண்றவங்களா இருக்கலாம் சபையில, சாந்தகுமாரின்னு பேர் வச்சுன்னு சண்டை பண்றவங்களா இருக்கலாம். புரியுதா? யா, நீ சாந்தகுமாரிங்கிறது கடவுள் கையில இல்ல, நீ சாத்தான் கையில இருக்கிற. நீ சண்டை தான் பண்ணுவ. அப்ப நான் யார் கரத்துல இருக்கிறேனோ அவங்கள போல நான் மாறுவேன். நான் யார் கரத்துல இருக்கிறனோ அவங்களுக்காக பயன்படுத்துவேன். இப்ப என் கையில இருக்கிற ஒரு காரியத்தை நான் எனக்காக தான் பயன்படுத்த முடியும். அப்ப நீங்க யார் கையில இருக்கிறீங்க? உன் கிரியைகள் துர்க்கிரியைகளா இருந்தா நீ சாத்தானுடைய கரத்துல செயல்பட்டுங்கிற. புரியுதுங்களா? பவுல் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். பவுல் தப்பு செஞ்சாரா? பவுல் எதனா காரியங்களை செஞ்சாரா? பவுல் எதனா மாத்தி மாத்தி பேசினாரா? ஏன் பவுலால தேவராஜ்யம் கட்டப்பட்டுச்சு? அவர் தேவனுடைய கரத்துல இருந்தார். அந்த வாசிக்கும் போது அதே பவுலுடைய சம்பவத்துல, பேதுருடைய சம்பவத்துல வருவான், குறி சொல்றவன் தருவான். அவன் ஏன் அந்த மாதிரி வாழ்ந்தான்? அவன் சாத்தான் கரத்துல இருந்தான். அவங்க கேட்கும் போது அப்போ சில கேட்பாங்க, நீ பணத்தினால தேவனுடைய வல்லமையை விலை பேசுறியா? அப்ப நீ யார் கையில இருக்கிறியோ அவங்கள மாதிரி யோசிப்ப, அவங்கள மாதிரி செய்வேன். அப்ப உன் கிரியை வெளிச்சம் நீ எப்படி காட்டணும்? நீ வெளிச்சத்தோடு இருக்கணும். நீ வெளிச்சத்தோடு இருப்பாயானால் நீ வெளிச்சமா மாறுவ. நீ வெளிச்சமா மாறினா நீ வெளிச்சத்தின் கிரியை செய்வ. சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெளிச்சத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க வெளிச்சமா மாறுவீங்க. நீங்க வெளிச்சமா மாறினாதான் வெளிச்சத்தின் கிரியை செய்ய முடியும். நீங்க இருளோடு இருந்தீங்கன்னா நீங்க இருளா மாறுவீங்க. நீங்க இருள் கிரியை தான் செய்வீங்க. உங்க இடத்துல வெளிச்சம் இருக்காது. ரெண்டுத்துக்கும் வரவே வராது. ஒட்டு போட்டாலும் ஒட்டே ஒட்டாது. இது வேற, அது வேற. புரியுதுங்களா? நீங்க கர்த்தர் கரத்துல இருந்து போயிட்டீங்கன்னா நீங்க உங்க கிரியை கொஞ்சம் தயவு செய்து வேத வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை முறை மாறிச்சுன்னா நீங்க ரொம்ப மோசமா போயிடுவீங்க. வசனம் சொல்லுது, இந்த சபை ரொம்ப முக்கியம். தேவன் சொந்த ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இத நற்கிரியை செய்ய பாத்திரவானா இருக்கணும். இத துர்க்கிரை உள்ளவர்களாகவும் இடறுவதற்கு காரணமாக இருக்கும்னா ரொம்ப மோசம் உங்களுடைய வாழ்க்கை. ஆமே. இப்ப வேத வசனத்துல மனுஷனுடைய கிரியை குறிச்சு சொல்றாரு. கொல்லாத கிரிய, செத்த கிரிய, மாம்ச கிரிய, அவபக்தியின் கிரிய, துர்க்கிரிய. இப்படி எல்லாம் மோசமான கிரியைனா ஒர்க்கு. கொல்லாத வேலை செய்யற, செத்த வேலையை செய்யற, மாம்சத்தின் வேலையை செய்யற, அவபக்தியான வேலையை செய்யற, கெட்ட வேலையை செய்யற, இதை செய்யாதுன்னு சொல்றாரு. தேவ பிள்ளைகள் இதை செய்யக்கூடாது. இதை செய்பவர்கள் தேவ பிள்ளையா இருக்க முடியாது. ஆமே. ஆண்டு சொல்ல, நல்ல மரம் நல்ல கனிய, கனினா என்னது? வேலை. உன்னிடத்துல வர ஒர்க்கு. நீ பகைக்கிறவனா நீ கெட்டவன். உன் மனம் கெட்டது, உன் வேர் கெட்டது, உன் வாழ்க்கை கெட்டது. தயவுசெய்து சரி செய். ஆண்டு சொல்ல, உன்னை நீ சரி செய்ய, உன்னை நீ தான் சரி செய்யணும். என்ன பண்ண? தேவ சமூகத்துல நம்மளை மாத்தணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை ஆண்டவரோடு இணைக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவரோடு வெட்டப்பட்டு ஒட்டப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் குணம்தான் வரணும். அல்லேலூயா. இப்படி பொல்லாத கிரியைகளை விட்டு மனிதன் தன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் தன் பலனை நல்ல முறையில ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார், நம்மளுக்கு கொடுக்க வச்சுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நல்லதை செய்ய விரும்புகிறார். நாம் நல்லவர்களா வாழணும். ஆமே. தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல கிரியைகள் நம்ம வாழ்க்கையில வரணும்னு சொன்னா, முதலாவது தேவன் நம்மை சுத்திகரிக்க இடம் கொடுக்கும். முதலாவது. ரெண்டாவது, நாம நம்மை சுத்திகரிக்கணும். என்ன பண்ணணும்? நீங்க உங்களை சுத்திகரிக்கணும். உன் வாழ்க்கையில பாவத்தை மன்னிச்சு சுத்திகரிக்கிற வேலையை ஆண்டவர் செய்வாரு. இனிமேல் பாவம் செய்யாது இருக்கிற வேலையை நீதான் செய்யணும். புரியுதுங்களா? வாழ்க்கையில பாவத்தை கிளீன் பண்ணி, செய்த பாவங்களை மன்னிச்சு, எல்லாவற்றையும் சுத்திகரித்து மனசாட்சியை கிளீன் பண்ற வேலையை ஆண்டவர் செய்வாரு.
திரும்பவும் மனசாட்சியை கெடாம பாதுகாக்கிற வேலையை நம்ம தான் செய்யணும். மனசாட்சி கெட்டு போயிடுச்சுன்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். உன் வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு என் வீடு நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம், மோசம். இன்னைக்கு அத மாதிரிதான் நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். தேவன் இருக்கிற வீடுதான் சமாதானத்தின் வீடு, தேவன் இல்லாத வீடு சண்டையின் வீடுதான். வேத வசனத்தின்படி நம் வாழ்க்கையை நம்ம சீர்படுத்த வேண்டாமே. நான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். வசனம் சொல்றது சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் எஜமானுடைய கரத்துக்கு போயிடும். யார் சுத்திகரிப்பாருன்னா நீங்க தான். உங்க பொல்லாத கிரிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். யோனா போய் பிரசங்கிக்கும் போது நினைவே உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பிச்சு, அதனால அழிவிலிருந்து விடுதலையாகப்பட்டுச்சு. இங்க கிரியை எப்படியோ அப்படிதான் நம்ம இருப்போம். சொல்றது விளங்குதா? ஆண்டவர் சொல்ல, நீங்க கடவுளுக்கு முன்னாடி வெளிச்சு, நீங்க உலகத்துல நான் போயிட்டு நான் உலகத்துல போகும்போது கடவுளுடைய வெளிச்சத்தை காட்டும். புரியுதுங்களா? நான் ஒரு கையில சிகரெட்டை வச்சுன்னு இன்னொரு கையில சரக்கு பாட்டில வச்சுன்னு நான் இந்த சிந்தார்பேட்டை சுத்தி நின்றா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் உங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது மிகப்பெரிய பாவம். வார்த்தை சரியா இருக்கணும், வாழ்க்கை சரியா இருக்கணும். நம்முடைய நன்மை தூசிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. சாட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது யாருன்னா ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாரு, நாமளும் ஆண்டவர் கூட கோஆபரேட் பண்ணணும். என் வாழ்க்கையில அகற்ற வேண்டிய சில பகுதிகளை அகற்றாம என் வாழ்க்கையில முடியாது. நல்ல எல்லா மனிதர்களும் பூமியில் கிரியை செய்கிறார்கள், ஆனா அவைகள் எல்லாம் நல்லவையா பொல்லாதவா என்று தேவ வசனம் வெளிப்படுத்தும். எல்லாரும் நீ வேலை செய்யறாங்க. காலையில ஏந்தா கண்ணு பாக்குதா, காலையில ஏந்தா போன் ஒர்க் பண்ணுதா, நீ போன் எடுத்து வேலை செய்யற, டிவிய பாக்குற, ஆனா அதுல நல்லதா கெட்டதா எல்லாரும் செயல்படுறாங்க. ஆனா எப்படி நீங்களும் நானும் செயல்படணும்னு வேத வசனம் நம்ம டீச் பண்ணு. பொல்லாத வாழ்க்கையை செய்யக்கூடாது, பொல்லாத காரியங்களை செய்யக்கூடாது. பொல்லாத செயல்களை மனிதன் செய்ய காரணம் அவன் பொல்லாங்கன் கீழ் அடிமைப்பட்டு இருப்பதுதான். யார்கிட்ட அடிமையா இருக்கிற? அதனாலதான் பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான நான் தேவனுக்கு என் அடிமையா ஒப்பு கொடுத்துறேன். பொல்லாத மனுஷனுக்கு நான், பொல்லாத சாத்தானுக்கு என் அடிமையா கொடுத்தா அவன் பொல்லாத காரியத்தை தான் பயன்படுத்துவான். நான் தேவனுக்கு என் வாழ்க்கை அடிமையா கொடுத்துட்டேன்னா தேவன் ஒருபோதும் என்ன பாவத்தை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவரிடத்தில் பாவம் இல்ல, அவரோடு இருக்கிறவனிடத்துல பாவம் இருக்காது. சாத்தானிடத்துல ஒருபோதும் நன்மை இல்ல, அவன் இடத்துல இருக்கிறவனுக்கு நன்மை செய்ய முடியாது. அப்ப நற்கிரியை செய்ய நாம என்ன பண்ண? வெளிச்சத்தோடு இருக்கணும், வெளிச்சத்தோடு ஐக்கியமா இருக்கணும். நாம வெளிச்சமா மாற்றப்படணும். நாமிலிருந்து நற்கிரியை புறப்பட்டு வெளிச்சத்தின் கிரியைகள் வரும். ஆமென். பொல்லாத உலகத்தோடு பிணைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. ஆமென். நற்கிரியை செய்வதால் தேவனுக்கு பிரியமானவர்களும் சக மனிதர் மத்தியில் தேவ நாமத்துக்கு மகிமை உள்ள கொண்டு வரணும். நற்கிரியை செய்வோம், அதற்கு பழகுவோம். ஆபிரகாம் வசனம் வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கும் யோவான் 8 வாசிக்கும்போது இருக்கும், நீங்க ஆபிரகாம் அப்பா அப்பா என்றீங்க, அவன் கிரியை வேற உன் கிரியை வேறன்னு சொல்லுவாரு. பரிசேயரை சதுசேயரை பார்த்து, நான் அதே சொல்றேன், உங்களை நம்மள பார்த்து நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றேன், அப்பா அப்பான்னு பிதாவை கூப்பிடுறீங்க, அவர் கிரியை வேற உங்க கிரியை வேற. சொல்லுது புரியுதா? ஆபிரகாம் வசனம் சொல்லி பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் இயேசுவிடத்தில் வந்து ஆபிரகாம் என் தகப்பன் என்று சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, ஆபிரகாம் உன் தகப்பன் சொல்றல, ஆபிரகாமோட கிரியை வேற உன் கிரியை வேற என்றார். ஆபிரகாம் வசனம் சொல்றது அவன் கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன் என்று அவன் கிரியையில சாட்சி பெற்றான். அவன் நடக்கை தேவனுக்கு பிரியமா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் கொண்டு நீ உத்தமமாய் நட, நீ மற்றவளை போல வாழாத. ஆபிரகாம் தன் கிரியையினால புகழ்ச்சிக்குரியவனா மாறினான். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அறிவேன் ஆபிரகாம் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று. அந்த தேவ பயம் அவருடைய சந்ததியில பரிசேயருக்கும் சதுசேயர்களுக்கும் வேத பாடங்கள் எடுத்து இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உங்க அப்பான்னு சொல்றல, ஆபிரகாம் கிரியை உங்ககிட்ட இல்ல. அதே நம்மளிடத்துல வருவோம். இதா பூரண சர்க்குணர், அவர் அப்பான்னு கூப்பிடல, ஏசப்பான்னு கூப்பிடல, அவருடைய கிரியை நம்ம இடத்துல இல்ல. ஆண்டவர் நம்ம எதனால் சாட்சி கொடுப்பாருமா? நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை வச்சுதான். ஆபிரகாம் கிரியை வச்சு சதுசேயரையும் பரிசேயரையும் வேதகாரர் பார்த்து அவனை போல நீ இல்லைன்னு இயேசு நியாயம் தீர்த்துட்டாருன்னா முதல் வருகையில, 2ஆம் வருகையில சொல்ல பிதா பூரண சர்க்குணர் சொல்லிட்டு வசனம் சொல்லுது, பிதா கம்ப்ளீட், அவரிடத்துல தீமையே இல்லைன்னு சொல்றாரு. அவர் அப்பான்னு கூப்பிட்டு உன் வாழ்க்கையில தீமை இருந்தா அப்படி ஒத்துப்பாரு. அவர் கிரியை வேற உன் கிரியை வேற. யார் நியாயம் தீர்ப்பா? இயேசுதான் நியாயம் தீர்ப்பா. வசனம் சொல்றது, நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை இயேசுவிடத்தில் கொடுத்துற. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். பூரண சர்க்குணர். நம்முடைய வாழ்க்கையில பூரண சர்க்குணராய் நம்ம வாழ வேண்டும். பொல்லாங்கனாய் நம்ம பொல்லாங்கனோடு இருக்கவே கூடாது. ஆமென்.
தேவனை போல உண்டாக்க வசனம் சொல்றது, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் என்றா, அவன் கிரியைகள் பொல்லாதவைகளும் அவன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமா இருக்கக்கூடியதான். எனக்கு எப்பவுமே எப்படி நம்ம சண்டை வரும்? உன் கிரியை நீதியா இருந்தா உன்னை பொல்லாது பகைக்கும். அந்த பொல்லாதது எப்படி வரைக்கும் எழுமனா கொலை செய்கிற அளவுக்கு தூண்டும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ற காரியம்னா, நீ நீதியின் கிரியையில பழக்கப்படுன்றாரு. ஆபேல் காயின் 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு நீ காயினா எரியல ஆபேலா, எந்த கூட்டத்துல நீதான் முடிவு பண்ணு. மிகப்பெரிய காரியம் நான் பைபிள்ல சொல்ற மிகப்பெரிய பாவம் என்று கருதப்படுகிறதுமா சகோதரன் பகைக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் பேசுவோம். ஆமென். தேவனை போல் உண்டாக்கப்பட்டு தேவனை போல் நற்கிரியை செய்ய வேண்டிய மனுஷன் பாவம் செய்து தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து பிசாசினுடன் ஐக்கியப்பட்டதால் தான் இன்னைக்கு அவன் பிசாஸ் எஜுகேட் பண்றான். இன்னைக்கு சிறு பிள்ளைகளை பாவத்துல யார் எஜுகேட் பண்றா? பிசாசு. பாவத்தை மறைக்க யார் எஜுகேட் பண்றா? பிசாசு. பாவத்தை வழி யார் உண்டு பண்றா? பிசாசு. நீ பிசாசின் கிட்ட இருந்தா பிசாசு உன்னை 1% அவன் நன்மையில நடத்தவே மாட்டான். ஆமென். அல்லேலூயா. தீமை செய்கிற எந்த மனுஷனும் சாத்தானால் நடத்தப்படுகிறான். சாத்தானால் நடத்தப்படுகிற எந்த மனிதனும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. சாத்தான் வெடி ஆண்டவர் சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆண்டவர் தான் பரலோகத்துக்கு வழி, ஆண்டவர் தான் சத்தியம், ஆண்டவர் தான் ஜீவன். அப்படியே பிசாசுக்கு போட்டீங்கன்னா பிசாசு யாருன்னா அவன் தான் நரகத்துக்கு வழி. அவன் ஜீவன் இல்லை, அவன் தான் மரணம், அவன் தான் உங்க அழிவு. அவன் நித்திய ஜீவன் கொடுக்க முடியாது. நீ பிசாசின் வழியில நடந்துட்டு பிசாசு கீழ்பட்டு இருந்து நான் பரலோகத்தின் போச்சுன்னா நம்மள மாதிரி ஏமாறி யாருமே இல்லை. ஏப்ரல் 1 முட்டாள்க தினம் வருஷத்துக்கு 1 தான் வருது. ஆனா இந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்நாள்லாம் முட்டாள்க தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். தாங்களே ஏமாத்திக்கூட நான் பரலோகத்துக்கு போவேன், நான் பரலோகத்துக்கு போவேன், கடல் கூட்டம் பாரு. ரொம்ப கஷ்டம். ஜட்மெண்ட் டேன்னு ஒண்ணு வரும். அந்த ஜட்மெண்ட் டேல ரொம்ப கஷ்டம். ஆமென். வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கிரியை பொல்லாதுதான் வாழ்க்கை பயங்கரமாக நாள் பை டே நீ வாசிச்சுன்னா உன்னை அழிவுக்கு உச்சத்துல கொண்டு போய் நம்மளை அழிச்சு நம்மளை நாசமாக்கிடுவான். ஒரு வசனம் சொல்லுது, அப்ப நம்ம கிரியைகள் எப்படி இருக்க கூடாதுன்ற வசனம் சொல்லுது. கிரியைன்னா அவுட்புட். நீங்க பேசுறது வாசிச்சுன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியே வரும். அப்ப ஆவியின் கிரியையோ வெளியரங்கமா தான் வரும். நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேசத்தை உள்ள வச்சுன்னே இருக்க முடியாது. நேசம் வெளியே வரும். இப்ப மாம்சத்தின் கிரியை சொல்லு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அதை செய்ய சாத்தான் உங்களை ஊக்குவிச்சு இருக்கிறான். வசனம் சொல்லுது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டம். 17 சொல்லுது வெளியரங்கமா இருக்கும். இதுல ஒண்ணும் கூட இருந்தா கூட நீ மனம் திரும்பணும். நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவருடைய காரியம் வேற. ஆண்டவர் நம்மை பாக்குற விதம் வேற. ஆண்டவர் நம்மை நடத்துற விதம் வேற. இந்த மாம்சத்தின் கிரியை 1 இருந்தா கூட கஷ்டம். 1 இருந்தா கூட இது யோசிங்க. 17 காரியங்கள் இருக்குது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. எடுத்து சொல்லணும், உங்களோட பேசணும். இந்த காரியங்கள் என்ன போக என்ன வழினா, இது பிசாசோட ஐக்கியப்படும் போது இந்த காரியம் வெளிப்படும். ஐக்கியம் பிசாசத்தோடு இருந்தா நீ உன்னுடைய கேரக்டர் கெட்டதா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, பிசாசினோட ஐக்கியத்தை விட்டு விலகணும். பிசாசோடு ஐக்கியம் உள்ள நபர்களை விட்டு விலகி வரணும். ஒரு நாள் பாவியா இருக்கும்போது நம்ம பாவத்துல நடத்திருப்பாங்களே, அவங்களோட சேரக்கூடாது. வசனம் ஜாக்கிரதையா சொல்லுது, மிகவும் தெளிவா இருக்குது. நீங்க தேவனை பின்பற்றலன்னா பரிசுத்த கூட்டத்தோட ஒரு ஐக்கியமா இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப மோசம், நம்ம கெட்டு போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சொல்றேன், உன் கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தணும். என்ன நீங்க பார்க்கும்போதும் ஆண்டவரை பார்க்கணும். உங்களை நான் பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருந்து இயேசுவை பார்க்கணும். நான் அப்படிதான் சொன்னா நீ சாத்தான். சொல்லல, நான் இப்படிதான், நான் இப்பயா இருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து இப்படிதான் மாத்த முடியாது. நீ சாத்தானா சின்ன வயசுல இருந்து இருக்கிற, நீ மாறுந்தானே ஆண்டவர் அழைக்க வந்துக்கிறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்பி கனி கொடுங்கள் அழைச்சிருக்கிறாரு. நீ பொய் பேசுகிறவா, அவதூறு பண்ணுகிறவா, கேடான காரியங்களை செய்கிறவரா இதுவரைக்கும் இருந்தாலும் ஆண்டவர் அழைத்தது என்ன தெரியுமா? முற்றுப்புள்ளி வைக்க அழைச்சிருக்கிறாரு. வசனம் சொல்றது, ஆவியின் கனியோனா நற்கிரியை, அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம். இந்த 9 விதமான இந்த 9 விதமான சுவைகள் நம்ம இடத்துல வரணும். இப்ப மாம்பழ சீசன், மாம்பழம் சாப்பிடுறோம், ஸ்வீட்டா எப்படி சொல்றோம்? சாப்பிட்டுட்டு உன் கிரியையினால ஒருத்தன் பாதிக்கப்பட்ட தாக்கத்தை உன் அன்பு உள்ளவர்கள் என்று உன் கிரியை சொல்லணும். சாந்த குணம் உள்ளவர் உன் கிரியை சொல்லணும், உன் நடக்கை சொல்லணும். இச்சை அடக்கம் உள்ளவர் உன் நடக்கை சொல்லணும். இந்த கனி நம்ம வாழ்க்கையில இருந்து வெளிப்பட நம்ம கிறிஸ்தவர்கள் இல்ல. கிறிஸ்து உடையவர்கள் வேற. நம்முடைய செயல்கள் நீதியும் பரிசுத்தம் உள்ளவைகளுமாய் இருக்க வேண்டும். தேவனின் குணம் இவைகள். இது தேவனோட குணம். இது இல்லைன்னா தேவனுடைய குணம் இல்லாதவர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீ சாத்தானின் குணத்துக்கு வந்துடுவேன். வாழ்க்கையில சொல்ற மனிதன் யோசனைகளும் ஐம்புலன்களின் செயல்களும் உள்ளடக்கிய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்குன்னா, உன் யோசனையும் ஐம்புலன்கள்லாம் நீ பாக்குறது, கேக்குறது, பேசுறது, நுகருது, செயல்படுற எல்லா விதமும் எப்படி இருக்குன்னா, பிலிப்பியர் வசனம் சொல்லுது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உண்மை உள்ளதை நீ பேசு, உண்மை உள்ளதை செய். என்ன சொல்றாரு? உண்மை உள்ளதை யோசி, உண்மை உள்ளதை பேசு, உண்மை உள்ளதை செய். உண்மை இல்லாதவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. நீ தேவனுக்கு உண்மையா இருக்கணும், உன் உறவுக்கு நீ உண்மையா இருக்கணும், நீ சக மனிதனுக்கு உண்மையா இருக்கணும், உன் வாழ்க்கையில நீ உண்மையா இருக்கணும். உண்மை இல்லாதவன் கிறிஸ்தவத்துல இல்லவே இல்லை. அப்ப உண்மை இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உண்மைக்கு அழைக்கிறார். மனம் திரும்புதல் இல்லைன்னா உண்மைக்கு அழைக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்ற போர்வையில சபையில உட்கார்ந்துகிட்டு உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்னா நீ சபையில இருக்கிற சாத்தானின் பிள்ளை, நீ சபையில இருக்கிற கலை. நான் உண்மையா சொல்றேன், ஆண்டவர் சில காரியங்கள் பொறுமையா இருக்குன்னா கலையை வளர விடுறாரு அர்த்தம். வசனம் சொல்றது முடிவு காலத்துல ஆண்டவர் கோதுமையும் கலையும் பிரிப்பார். ஆண்டவர் இது எதற்கு சொன்னார்னா உலகத்துல சொல்ல, சபையில சொன்னார். சபை முழுவதும் கலை இல்ல, உலகம் முழுவதும் கலை. சபையில சொல்றாரு, போய் தூதர்கள் கேட்கிறாங்க, அஜாக்கிரதையின் காலத்துல தூங்கும் பொழுது சாத்தான் விதைச்சிட்டானே, கலை வளருத. ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா? பொறுமையாரு, காலம் வரும், வெயிட் பண்ணுன்றாரு. இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில தேவன் பொறுமையா இருக்கிறாருன்னா மனம் திரும்புவதற்கான ஒரு அவகாசம், இன்னொரு அவகாசம் தெரியுமா? நீ கலைன்னு ஈஸியா ஆயிடு, ஓங்கி வளரு, உன்னை புடுங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். வசனம் சொல்லுது, நீ உண்மை உள்ளவனா இருக்கணும், நீ யோசிக்கிறதுல உண்மை உள்ளவனா இருக்கணும், நீ பேசுறதுல உண்மையா இருக்கணும், உன் செயல்ல உண்மையா இருக்கணும், நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிறது போல சக மனிதருக்கு உண்மையா இருக்கணும், நீ சபைக்கு உண்மையா இருக்கணும், உன் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், உன் படிப்புக்கு உண்மையா இருக்கணும், உன் வேலைக்கு உண்மையா இருக்கணும். உண்மை உள்ள சாட்சி. நீங்க வாசிச்சீங்கன்னா வெளிப்படத்துல 7 சபை இருக்குது. 7 சபைகளின் கிரியைகளை ஆண்டவர் நியாயந்துக்கிறார். 7 சபையின் காலம், ஒரு மனிதனுக்குள்ள 7 சபையின் குணம், அதெல்லாம் வேற விஷயம். நீ எப்படியா இருக்கிற, அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருது. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, ஒழுக்கமா இருந்தாரு. யோசிக்கிறது ஒழுக்கமா இருக்கணும், சிந்திக்கிறது பேசுறது ஒழுக்கமா இருக்கணும், செய்கை ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் உள்ளவைகளையே நீ யோசி. ஒழுக்கம். இப்ப ஒழுக்கம்னு ஒரு காரியம் இருக்குன்னா கிறிஸ்தவம் ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் இல்லாதவன் கிறிஸ்தவன் இல்ல, ஏத்துக்க முடியாது. இயேசு மரித்து உயிரோடு எழுப்பும் போது கூட அவர் படுக்கையையும் அந்த துணியை மடிச்சு வச்சுட்டு போனார். எல்லாவற்றிலும் ஒழுக்கமா இருக்கணும், உன் பிஹேவியர் ஒழுக்கமா இருக்கணும், உன் செயல்கள் ஒழுக்கமா இருக்கணும். ஆமே. அடுத்தது நீதி உள்ளவைகளா இருக்கு. நீதி, ஜஸ்டிஸ், ரைச்சஸ்னஸ். நீதியா இருக்கணும் உன் கிரிய, அநியாயமா இருக்க கூடாது. வசனம் சொல்லுது, நீ அநியாயமா உன் வசனம் சொல்லுது, நீ அரிசி அழுந்து போட்டா கூட கரெக்டா போடணும். நீ ஒரு கடன் வாங்க, வீட்டுல பக்கத்துல கை மாத்தா சக்கரை வாங்கினா கூட அவங்க சக்கரை தருவாங்க தெரியுமா, கிளாஸ்ல ஃபுல்லா. நீ தட்டிட்டு கொடுக்குற, ஃபுல்லா கொடு. அவங்க உனக்கு எப்படி குத்தான்? கிளாஸ் வேற, அழுந்து கொடுக்குற விதம். அவங்க கோபுரம் மாதிரி குத்தாங்களா, மட்டம் பண்ணி குத்தாங்களா? நம்ம அவங்க கோபுரம் மாதிரி வாங்கினு
மட்டம் பண்ணி கொடுக்க கூடாது. நீதியா இருக்கணும். நீதியின் தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி தம் பிள்ளைகளிடத்துல நீதியை எதிர்பார்க்கிற. அம்மே அவரை போல நீதி உள்ள, நீதியா இருக்கணுங்க. அடுத்தது கற்புள்ளவைகள், ஒழுக்க நடவடிக்கைகள் இருக்கணும். அடுத்த காரியம் சொல்றது அன்புள்ளவைகள். அடுத்தது நற்கீர்த்தி உள்ளவைகள், புகழ்ச்சியான காரியங்களை, புண்ணியம் புகழ்ச்சி, இந்த 8 காரியங்களை இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவரையே செய்யும் சொல்றார் ஆண்டவர். இததான் நல்ல குணம் என்ற. நீங்க வேத வசனத்துல வானா இப்படியாப்பட்ட நற்குணசாலிகளை தேவன் உயர்த்தினார். நீங்க வாசிச்சீங்கன்னா வெளிப்படுத்தல வசனம், சாத்தானின் சிங்காசன இடத்துல இருக்கிற இடத்துல கூட மனுஷன் ஒழுக்கமா வாழ்ந்தான். ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தின் உச்ச கட்டத்துல வாழ்ந்த அந்த நோவான் பீரியட்ல நோவா நீதிமான வாழ்ந்தான். அவன் வெளிச்சமா வாழ்ந்தான், கரைபடாது வாழ்ந்தான், குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். தேவன் அவனை புகழுறாரு. நோவாவை பாரு, நோவாவின் காலத்துல மனுஷ வசனம் சொல்றது, இனி மனிதனோடு போராடவே என்னால முடியல, அவன் நினைவு பொல்லாததா இருக்குது, அவன் காரியம் பொல்லாத இருக்குது. தேவனே மனுஷனுடைய வாழ்க்கையை கை கழுவுற நேரத்துல அங்க ஒருத்த நீதிமானா இருந்தான். அவன் குடும்பம் நீதி உள்ளதா இருந்தது. அவன் மத்த மனிதர்கள் போல அவன் வாழவே இல்லை. நீங்க வேத வசனம் பார்த்தீங்கன்னா, நீதி உள்ளவர்கள், நீதிமான்கள் கிரியையில நீதிமானா இருக்கணும். பேருக்கு நீதிமான் ஒண்ணு இருக்குது. வேத வசனம் சொல்லுது, லோத்து நீதிமான். லோத்து நீதிமான், அநீதிமான்களோட ஐக்கியமா இருந்தார். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் யாரு? நீதிமான். லோத்து யாரு? நீதிமான். நீதிமானுக்கு தான் சேரணும். நீதிமான் சோதம்ல கூடாரம் போட்டார், சோதமுக்கு தலைவரா மாறிட்டார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பொல்லாத கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாங்க. அவங்க வாசல்களை நின்று கொண்டு பேசின்னு இருப்பாங்க, கும்பல் கும்பலா பேசின்னு இருப்பாங்க. பிளானர் ஃபார் சின், சின்க ஒரு பாவத்துக்காக பிளான் போட்டு இருப்பாங்க. வசனம் பார்க்கும்போது ஒரு காலம் அவன் என்ன ஆயிட்டான்னா, அவன் அடிமையா கொண்டு போயிட்டான். அந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் மீட்டிட்ட பிறகு லோத்து சோதமுக்கு தலைவரா மாறிட்டார். ஒரு நீதிமான் கொடுமையான தேசத்துக்கு தலைவனா இருக்கான். நீதிமான் தான், அவன் நீதிமான் தான். ஆனா நீதிமானோட ஐக்கியம் கெட்டு போயிட்டானா கெட்டது அவன் வாழ்க்கையில அழிவுக்கு காரணம். வசனம் சொல்லுது அவன் நீதிமான். நீங்க போய் யூதால வாசிங்கன்னா பேதுல அவனா சொல்லுது நீதிமான். வசனம் என்னத்தமா சொல்லுது, அந்த பொல்லாத காரியம் அவருக்கு ரொம்ப குறுகுறுன்னு இருந்தது, மனசை உறுத்திச்சு, அவன் பாதிக்கப்பட்டான்னு என்னது, ஆனா செயல்படல. இன்னைக்கு சபையில நிறைய நீதிமான் பாதிக்கப்படுறாங்க. தப்பு செய்து தப்பு, பாவம் பாவம் பாவம், ஐயோ கடவுளே. ஆனா மனம் திரும்புதல் இல்ல. மனம் திரும்புதல் இல்லாத நீதிமான் வாழ்க்கை ரொம்ப கேட்டுதல். பரலோகத்தில் இருக்கிற பிதா கிரியையை பாக்குற, ஒர்க்கு, உன் வேலை என்ன, உன் பேச்சு என்ன, உன் செயல் என்ன. நீ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிங்கன்னா திருப்பி அந்த மத்தேயு அந்த 15 இருந்து வாசிங்களா, 5ஆம் அதிகாரம் 15 இருந்து வாசிங்களேன். மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். உன் வாழ்க்கை கிறிஸ்தவனா இருந்தா நீ இருட்டா இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஒரே வெளிச்சம். பாத்தீங்கன்னா இங்க லைட்டு போட்டல, இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் தருது. உனக்கு 10%, உனக்கு 20%, உனக்கு 30% தருது. எல்லாருக்கும் வெளிச்சம் தான். உன் வெளிச்சம் உள்ள வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ வெளிச்சமா இருந்தா நீ மறைஞ்சு இருக்க மாட்டேன், உன்னை யார் ஹைட் பண்ண வைக்க முடியாது. அடுத்தது இவ்விதமாய் உன் நற்கிரியைகளை மனுஷர் கண்டு. யார் காரணம்? நீங்க ஒரு கதை கொடுத்துக்கிறீங்க தெரியுமா? நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், ஆண்டவருக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஏமா உன் கிரியை ஆண்டவர் பாக்குறது சொல்லமா, உன் கிரியை மனிதருக்கு பார்க்கணும். மனிதர் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை. அவங்க சொல்றது மனுஷனுக்கு உன் கிரியை காண்கிற அந்த உலகத்தான், அவனுக்கு பிதா தகப்பன் இல்ல. ஆனா நற்கிரியை செய்கிற உனக்கு எனக்கு அவர் பிதா. உன் நற்கிரியை பார்த்து உங்க அப்பாவை அவர் சொல்லணும், என்ன புள்ள தெரியுமா, அப்பாவை போல பிள்ளைங்க இருக்கிறான்னு சொல்லணும். எனக்கு நம்மள பார்த்து ஐயோ பா ரட்சிக்கா போது இது அப்படின்னு நம்ம வாயில இருந்து ஒருத்த நம்மளை பார்த்து சொல்ல, உண்மைக்கு சொல்ற, உங்க தகப்பன் பிதா இல்ல,
உங்க தகப்பன் சாத்தான். நீங்க ஏமாத்துனுக்கிறீங்க. வசனம் சொல்றது கடைசி காலத்துல வஞ்சகர்கள் ஆட்டு தோலை போத்துகின நரிகள் ஊடுருவது போல இன்னைக்கு சபையில மாறு வேஷம் போட்டு அவிசுவாசி உக்காந்துக்குது. அது கிறிஸ்தவன்ற போர்வையில, தேவனுக்கு பிரியமானங்க என்ற போர்வையில அது வெள்ளை ட்ரெஸ்ஸ போட்டு உள்ள உக்காந்துக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நீ வெளியே இருக்கிற உள்ள ரொம்ப அழுக்கு. உங்க வாழ்க்கையை எப்படி என்ன ஆண்டவர் உன் கிரியை பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம எல்லாருடைய கிரியையும் கத்தர் பார்த்துனுக்கிறேன். உண்மை உள்ளவனாயிரு, நீதி உள்ளவனாயிரு, நீ அவதூறு பண்ணக்கூடாது. நீ பேச்சிருக்க, நீங்க போய் தீத்து 2ஆம் அதிகாரம் வாசி, தீமத்தையை போய் வாசிங்க. வாசிச்சு உங்க நடக்கை அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்ற, இப்படிதான் வாழணும்னு கிறிஸ்தவனுக்குது. எப்படி வேணா வாழணும்னு இல்லவே இல்லை. உன் நடக்கை, உன் செயல், உன் வாழ்க்கை முறை கர்த்தருக்கு ஒத்ததா இருக்கணும். ஆமே. என் நடக்க நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் இப்படி நடந்தாருன்னா நான் நடக்கணும். ஆண்டவர் பாவியோட சாப்பிட்டாருன்னு, பாவியோட ஐக்கியமா இருந்தாலும் இல்லவே இல்லை. அவர் ஐக்கியம் தன் சீஷர்களோட இருந்தது. ஆமே. சீஷர்கள் இயேசுவை போல மாறினாங்க, இயேசு எந்த சீஷனை போல மாறல. அப்ப கர்த்தரோடு நடக்க விரும்புற நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை போல மாறணும். இன்னைக்கு அவதூறு, இன்னைக்கு உலகத்தோட ஐக்கியமா இருக்காது. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான நடவடிக்கையில தங்களை கெடுத்துக்கிறது போல சபையில இருக்கிற நீங்கள் உங்களை கெடுத்து கொள்ளாதீர்கள். உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உத்தம வாழ்க்கையா இருக்கணும். உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு உங்களுக்கு முன்னாடி நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுற நம்மளோட, உன் நற்கிரியை கண்டு புறஜாதிகள் பிதாவை மகிழ்படுத்து. உங்க கிரியை எப்படி இருக்குது? ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனது தெரியுமா? நற்கிரியை செய்வதற்காகவே உண்டாக்கி இருக்கிறேன். நான் சொல்றேன், தயவு செய்து உங்களுக்குள்ள நான் தெளிவா சொல்றேன், மிகப்பெரிய பாவம் உங்களுக்குள்ள இருக்கிற பகை. இந்த பகை பயங்கரமான பாவம். இது ரொம்ப மோசம். வாழ்க்கையில எப்படி இருப்பீங்களான்னா, இன்னைக்கு ரொம்ப மோசமான காலம். ஆண்டவர் இந்த காலத்தை ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா மனம் திரும்புதற்காக. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிற தேவ சமூகத்துல கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே, என் கிரியை உங்களுக்கு முன்பாக எப்படி இருக்குது? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழுறேன்? என் பேச்சு எப்படி இருக்குது? என் செயல் எப்படி இருக்குது? தேவ மனிதர்களோடு, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் உள்ளவர்களா இருங்க. நம்ம வாழ்க்கைய கர்த்தர்கிட்ட கனெக்ட் பண்றவங்களோடு நீங்க சேர்ந்து வாழுங்க. நம்முடைய வாழ்க்கைய தேவனை விட்டு பிரிக்கிறவங்களோடு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபை மோசம் போயிடுச்சு, களை விதைக்கப்பட்டிருக்குது. நீங்க கலையா இருக்கிறீங்களா, விதையா இருக்கிறீங்களா, நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க சபைக்குள்ள இருக்கலாம், நீங்க சத்தியத்துக்குள்ள இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறீங்களா? நீங்க பூரண சர்க்குணரா இருக்கிறீங்களா? தேவன் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். ஆண்டவர் உங்களை புகழற ஒரு வாழ்க்கை வாழணும். மனிதர்கள் உங்களை பார்த்து ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை. என்னை பார்த்து இது இப்படிதான் ஒருத்தர் சொல்லக்கூடாது. இது வாழ்க்கை எப்படிதான், இது மோசமான வாழ்க்கை இப்படிதான் வாழும். நாமளும் கிறிஸ்தவர்களாகிய நம்ம இஷ்டப்படி வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கல. ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கிறாரு. நீங்க மத்தேயு வாசித்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம், நீ உப்புன்னு சொன்னாரு. உப்பு அதுவும் கெட்டு போவாது, அது சேர்ந்த கூட கெட்டு போக விடாது. வெளிச்சம் அதிலும் இருள் இல்ல, அது மற்றவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற இருளையும் போக்கும். இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில நம்ம வாழலன்னா நம்ம ரொம்ப தவறு, நம்ம ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்மளை வைத்திருக்கிறோம்? அன்பின் தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம அழைத்த அழைப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமா? ஆண்டவருக்குள்ள நம்ம நடத்துவோம். இந்த நேரத்துல நம்ம கண்களை ஆண்டவருக்கு மனம் திரும்புங்க. இன்னைக்கு இந்த நவரான வாழ்வியல் முறையில நம்ம இருக்கிறோமா? மனம் திரும்புவோம். ஆண்டவர் நீ சொல்றார், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. ஆண்டவர், என் பேச்சு தப்பா இருக்குது, என் செயல் தப்பா இருக்குது, என் யோசனை தப்பா இருக்குது, வேத வசனத்துக்கு புறம்பாக ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, உன்னை அழைத்து பரிசுத்தப்படுத்த தேவன் அழைத்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்புவதை ஏற்ற கனியை கொடு. இன்னைக்கு நிறைய பேர் துக்கப்பட்டுனே இருக்கிறீங்க. துக்கப்படுவதனால பரலோகம் போக முடியாது. மனம் திரும்பி கனிகளை உள்ள வாழ்க்கை வாழ்வதனால இன்னைக்கு பரலோகம் போக முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2 காரியங்கள். ஒண்ணு, நீ மனம் திரும்புவதற்கான நேரத்தை கொடுக்கிறாரு. அப்படியே நீ இல்லையா, ஆண்டவர் எதற்காகனா உன் பாவம் பூர்ணமாக உன்னை கழுவிட்டாருன்னு அர்த்தம்.
ஆண்டவரே நம்ம கைவிடுவார்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல யாரும் அப்படி மனிதர்களை விடுறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நடத்தணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. நான் நற்கிரியை செய்ய என்னை அழைத்து இருக்கிறீங்க, நற்கிரியை செய்ய என்னை உருவாக்கி இருக்கிறீங்க, நற்கிரியை எண்ணில் தொடங்கிட்டீங்க. என்னையும் நற்கிரியை நடக்கணும், என்னை சார்ந்தவர்களும் நான் நற்கிரியை செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லுங்க. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல எங்களோடு நீங்க பேசுற இந்த சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் எங்களை அனுகிரகம் செய்ய இந்த கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நடத்து